ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தொடர்ந்து நாம் தேவனை பற்றிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் முதலாவது ஆண்டவருடைய பெயர்கள் அல்லது எந்தெந்த நாமத்தின் நிமித்தமாக தேவன் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டு அதன் மூலமாக தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை தேவ வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை எல் நேம்ஸ், எல் ஷடாய், ஏல் எலோயின், ஏலோஹிம், இந்த மாதிரி பேர்களெல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்பு காம்பவுண்ட் நேம்ஸ் அல்லது ஜெகவா காம்பவுண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகவா ஈரே, ஏகவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லை, கடந்த எபிசோடில் நம்ம ஏகவா நிசி அதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னா, அந்த லார்ட் இஸ் மை பேனர்னால் என்ன, என்னோடய ஐடென்டிட்டி அதை குறிக்கிறது. அதற்கப்புறம் எனக்காக பரிந்து பேசுகிற கிறிஸ்து, எனக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவர், ஆவியின் பட்டை, இப்படி பல காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அந்த காரியத்தை கடந்த எபிசோடில் சொல்லாததுனால அதை இன்றைக்கி அதை கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே அன்னைக்கு அவர்கள் அமலேக்கியர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இருந்தது. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு என்ன போராட்டம்? அஃப்கோர்ஸ் பிசாசினால் அவருடைய போராட்டம். ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை, அதாவது மனுஷனோட இல்லை, மனுஷன் தான் மாம்சம் ரத்தம், இதோட யுத்தம் இல்லை, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில காரியங்களை வேதத்தில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான அல்லது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில அமலேக்கியர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இங்கே யுத்தம் ஆரம்பித்தது இந்த சீனாய் மலை அருகில் இங்கே யுத்தம் ஆரம்பித்து தொடர்ந்து அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் கானானுக்கு போகிற வரைக்கும் இருந்த யுத்தத்தை விட கானானுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் கூட அநேக யுத்தங்கள் அங்கே இருந்ததை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த ரட்சிப்பாகிய கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அநேக யுத்தங்கள் இருக்கிறது. இந்த யுத்தங்களை எப்படி மேற்கொள்வது? ஏன்னா இந்த இடத்துல பொதுவாக ஆண்டவர் மோசேட்ட சொல்லும் பொழுது இதை நீ எழுதி வை, அதை யோசுவா கேட்குற மாதிரி வாசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒன்று இதை நீ நோட் பண்ணு, இன்னொன்று கேஸ்கேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் காரணமாக நம்ம கொஞ்சம் ஆழமாக படிக்கிறோம். சரி, இன்றைக்கி நம்ம மாம்சத்தில், அதாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு ஏற்படுகிற போராட்டம், ஃபைட் அகெயின்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ்லி டிசையர்ஸ், மாம்சத்தின் இச்சைகளோடு. அதாவது நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாது நமக்கு தெரியும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ரோமர் 6ஆவது அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, we have to put to death, அதாவது இந்த மாம்சத்தின் கிரியைகளை சாகடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பவுல் நிறைய ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வர்றாரு. ஆனால் அதே இதை நீங்கள் கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் எழுதும்போது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாகவே எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னா அன்கன்ட்ரோலபிள் டிசையர் அல்லது அன்கன்ட்ரோலபிள் டிசையர்னு சொல்லலாம். அதாவது லாங்கிங் ஃபார் இட், கிரேவிங் ஃபார் இட், ஸ்டார்விங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. நல்லா கவனித்து பார்த்தீங்களா? நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது. இது பேசிக்காக நம்மளுடைய நிலைமை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக மாம்சம் எதை செய்ய சொல்லுதோ அதை ஆவி செய்ய வேண்டான்னு சொல்லும். ஆவி எதை செய்ய சொல்லுதோ அதை மாம்சம் கோஆப்ரேட் பண்ணாது. அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஒன்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும், இல்லை கார்னல் டிசையர்ஸ்னால் நடத்தப்படணும். அப்போ நமக்கும் அங்கே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னது? whether I should follow the spirit of God or the carnal desires. இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி வேதம் அந்த எபேசியரில் விளக்குகிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நல் வாழ்வை குறித்து சொல்கிறது. அதாவது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நீ ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அப்படி பாடிட்டே இருப்ப. அதுக்கப்புறம் கணவனாக இருந்தால் தன் மனைவியை கிறிஸ்து நேசிக்கிறது போல் நேசிப்பான். மனைவி தான் கணவனை இதை மாதிரி எப்படி கீழ்ப்படிந்து நடப்பா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற காரியம், பிள்ளைகள், இப்படி பல காரியங்கள் குறித்து இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அப்படிங்கிற வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம்.
இதே கொலேசியரில் பார்க்கும்பொழுது வசனத்தால் நிரப்பப்படுகிற அப்படிங்கும்போது இதே கான்டெக்ஸ்டில் வாசிக்கிறோம். இப்போ இப்படித்தான் நம்ம வாழணும். ஆவினால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் ஜாய்ஃபுல்லாக இருப்போம், நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த கீழ்ப்படிதல், அன்பு, இந்த ஸ்பாவம், அந்த ஆவியின் கனியின் ஸ்பாவத்தை உடையவர்களாக இருப்போம். ஆனால் அந்த மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு எதிர்த்தே எப்போது நிற்கும். அப்போ ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த போராட்டத்திலையும் வெற்றி பெற வேண்டும். இதையும் யெகோவா நிசி அப்படிங்கிற காரியம் நமக்கு சொல்ல வருது. சரி, இப்போ இந்த ஃபைட், இந்த 2 பேருக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குல்ல, இந்த ஃபைட்டை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே மட்டும் மேலே மலைக்கு மேலே இருந்து கையை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா அமலேக்கியர் ஓடி போயிருப்பாங்களா அப்படின்னா ஓடி போயிருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு யோசுவா யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை, இங்கே யோசுவா மட்டும் பட்டயத்தினால யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா அதனால தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அங்கே மோசே கையை இறக்கும் பொழுது ஏன் இவங்க தோத்தாங்க, கையை தூக்கும் போது ஏன் இவங்க மேற்கொண்டாங்க? அப்போது என்ன தான் இங்கே யோசுவா சண்டை போட்டாலும் அங்கே மோசையுடைய கையை தூக்கி நிற்கிற அந்த காரியத்துக்கு ஒரு பவர் இருக்குங்கிறத பார்க்குறோம். என்னதான் மோசே கையை தூக்கிட்டு நின்னாலும் இங்கே யோசுவா சண்டை போட்டே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். யோசுவா ஒன்றும் மோசே கையை தூக்கிட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாழை உருவி ஓரமாக வச்சுட்டு குப்புறப்படுத்து சாப்பிட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு தூங்கலை. அவரும் ஃபைட் பண்ணார். அல்லது இவர் ஃபைட் பண்ணுறாருங்கிறக்க அவரும் அங்கே தூங்கலை. அவர் கை வலிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி 2 கையை 2 தாங்கி பிடிச்சி கல்லில் உட்கார்ந்துக்கிட்டே யுத்தம் முடிகிற வரைக்கும். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த 2 பக்கமும் 2 வகையான இன்டர்செஷனை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறத அங்கே பார்க்க முடியும். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார்னு பார்க்குறோம் 8:26. அதே அதிகாரத்தில் 8:34 போய் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறத பார்க்குறோம். இது எதுக்கு இன்றைக்கி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய உலகம் என்ன போயிடுச்சு அப்படின்னா, ஒன்று கிறிஸ்து, அதாவது வார்த்தையாய் கிறிஸ்து, வார்த்தை மட்டும் போதும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டோம். இல்லை அப்படின்னா ஆவியானவர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போயிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு ஏற்படக்கூடிய மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் கிரியைகள், இதனோட ஏற்படுகிற போராட்டங்களை நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நமக்காக கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து மூலமாக இந்த ஆவியானவர் ரிமைண்ட் பண்ணுகிற, நினைவுபடுத்துகிற ஆவியானவர் என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லுது. என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு கிறிஸ்துவானவர் ஆவியானவரை பற்றி சொல்லுகிறார். அப்போ இந்த 2 பேரையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி முறையாக பயன்படுத்தும் போது தான் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவங்களுக்கு இன்னொரு பெரிய போராட்டம் எப்படின்னா, எப்போதுமே ஹூஸ் சைடு ஆர் வி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் சரித்திரபூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும் பொழுது, அதாவது டெமோக்ரட்டிக்கா இல்லை கிங்கா அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த கிங்கை பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஒரு கோட் தைப்பாங்களாம். அந்த ஒரு கோட்டில் வெளியில் அந்த கிங்குக்கு பிடிச்ச அந்த சிம்பிள், அந்த ஃப்ளாக், அந்த சைன் அதில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து டெமோக்ராட்டிக் லீடர்ஸை பார்க்க போனீங்கன்னா கோர்ட்டில் உள்ளுக்குள்ளே என்ன சைன் வச்சுருப்பாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிலேட்டடான ஒரு சைன், அவங்களுடைய சின்னம் அதை அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கிங்கை பார்க்க வந்தால் கோட்டை இப்படி திருப்பி போட்டு இங்கே வந்துடுவாங்க. அந்த டெமோக்ராட்டிக் ரிலேட்டட் மக்களை, ஜனநாயகத்துக்கு ஒத்த அந்த போராளிகளை பார்க்க போகிறதா இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு போயிடுவாங்களாம். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப நாள் வாழ முடியாது. ஏன்னா எவனாலும் இவங்க 2 பேரும் போராடிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கிங்கு ஜெயிப்பார், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் டெமோக்ராட்டிக் வின் பண்ணோம். ஒரு நாள் டெமோக்ராட்டிக் வின் பண்ணிடுச்சு, இதுக்கடுத்தால லாங் லிவ் கிங் அப்படின்னு சொல்லி போட்ட அந்த கோர்ட்டுடைய சைடு பயன் இல்லாமலே போயிடுது. இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேங்கிறீங்களா? இதே மாதிரி இன்னொரு போராட்டம் நமக்கு இருக்குது. எங்கே அந்த போராட்டம் இருக்குது? மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருத்தனுக்கு சின்சியராக இருப்பான், அடுத்தவனுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக அசட்டனா அசால்ட்டாக ட்ரீட் பண்ணுவானாமா. இந்த 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று காட், இன்னொன்று யார்? டெவிலா இல்லை மணி. இன்றைக்கி நம்மளும் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் யார் சைடு நிற்கிறோம்? கொஞ்சம் நேரம் பணத்து சைடு நிற்கிறோம். ஏன்னா அந்த கிங்கை முன்னே நிற்கும், லாங் லிவ் கிங் அந்த கோட்டு. அதுக்கப்புறம் சர்ச் இந்த பக்கம் வந்துட்டு வச்சுடுங்களேன், இங்கே வந்து நம்ம கோட்டை மாற்றி போட்டுருவோம், என்ன ஹோலி காட் அந்த கோட்டு. ஆனால் வேதத்தில் தொடர்ந்து ஒரு பகுதியில் அது தொடர்ந்து ஒரு பேட்டர்ன் எப்படின்னா, ஹூஸ் சைடு ஆர் வி,
ரொம்ப வேகமாக சொல்லணும் அப்படின்னா, யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் மோசே போய் பிரமாணத்தை பெற்றுட்டு கீழே வருவதற்கு முன்பதாகவே இவங்க ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு எல்லா காரியம் பண்ணிடுறாங்க. மோசே வந்து நிற்கிறார். வந்த உடனே அவர் கேட்ட ஒரு கேள்வியை பாருங்களேன். அவர் வந்து கேட்பார், அந்த வந்த உடனே இந்த 26, 27 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் ஹூ ஆர் ஆன் த லார்ட் சைட் கம் ஹியர் அண்ட் ஜாயின் மீ. டென்ட் முன்னே நின்றுட்டு சொல்கிறாரு, தேவனுடைய பட்சத்தில் இருக்கவங்களாம் இங்கே வந்துடு, மற்றவங்களும் அங்கே போ, நீ எல்லாம் அவனை காலி பண்ணிடு அப்படிங்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதே மாதிரி இன்னொரு போராட்டம் இருக்குது. உலகத்தின் சைடு, உலக பொருளின் சைடு நம்ம நிற்கிறோமா, கிறிஸ்துவின் சைடு நிற்கிறோமா? இந்த போராட்டத்திலையும் நம்ம வெற்றி கொள்வதற்கு இந்த ஆவியின் பட்டயமாகிய வசனமும் நினைவுபடுத்துகிற இந்த ஆவியானவரும் நமக்கு தேவை. அன்னைக்கு அவங்களுக்கு அமலேக்கியரனால பிரச்சனை, அன்னைக்கு அவங்களுக்கு கானானியர்னால பிரச்சனை, அன்னைக்கு அவங்களுக்கு ஹிட்டைட்ஸ்னால பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி நமக்கு பிரச்சனை மாம்சத்தினாலையும் மாம்சத்தின் கிரியைகளினாலையும் இச்சைகளினாலையும் நமக்கு ஏற்படுகிற போராட்டம், உலக பொருள்களினால் நமக்கு ஏற்படுகிற போராட்டம். இந்த போராட்டத்தில் நாமும் வெற்றி கொண்டு, நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி யெகோவா நிசி, நான் ஆவிக்குரியவன் அப்படிங்கிற பேனரை உயர்த்தணும். நான் உலக பொருளுக்கு ஊழியம் செய்யலை, நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன். என்னுடைய பேனர் உலக பொருள் அல்ல, என்னுடைய ஐடியாலஜி, என்னுடைய ஐடென்டிட்டி உலக பொருள் அல்ல, அது இயேசு, அவர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தில் வெற்றி கொண்டு பேனரை உயர்த்துறவங்களா இருக்கிறோமா? இதை உங்களோட தனிப்பட்ட பலத்தினால இதை செய்ய முடியாது. வசனமும் ஆவியானவரும் துணையோடு தான் இதை செய்ய முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய பேனராக இருக்கிறீங்க ஆண்டவரே. யெகோவா நிசி, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், முற்றும் ஜெயம் கொள்ளுகிற தேவன், எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற இயேசுவானவருக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுதும் இந்த மாம்சத்தின் கிரியைகளோடும் இந்த உலக பொருட்களோடும் எங்களுக்கு ஏற்படுகிற இந்த போராட்டத்தில் ஆண்டவரே, ஆவியானவரின் துணையோடும் ஆவியின் பட்டயமாகிய வசனத்தின் துணையோடும் ஆண்டவரே இதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எப்பொழுதும் எங்களுடைய பேனர், எப்பொழுதும் எங்களுடைய ஐடியாலஜி, எப்பொழுதும் எங்களுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்துவாக ஆண்டவரே எங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக தூக்கி பிடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீங்கள் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.